நடிகர் திலகம் சிவாஜியை உருக வைத்த கண்ணதாசனின் வரிகள். MSV ராமமூர்த்தி செய்த அந்த பொற்கால மெல்லிசை சாதனை. வணக்கம் நேயர்களே. தமிழ் திரையுலகில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், பி. சரோஜாதேவி நடிப்பில் பீம்சிங் இயக்கத்தில் 1959ஆம் ஆண்டு வெளியான பாகப்பிரிவினை திரைப்படம் தமிழ் குடும்ப காவியங்களின் அகசிறந்த மைல்களாக விளங்கப்பட்டது. இந்த படத்தில் கையும் காலும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு அப்பாவி கிராமத்து நாயகனாக சிவாஜி கணேசன் அவர்கள் வாழ்ந்திருப்பார். அந்த படத்தில் கணவன் மனைவி அன்பை விளக்கும் விதமாக உருவான தாளையாம் பூ முடிந்து தங்கும் ஆடர் தாடியிட்டு தனியாக வந்த முடிச்சு என்ற பொற்கால பாடல் உருவான அந்த நெஞ்சை தொடும் சுவாரஸ்யமான உண்மை சம்பவத்தை தான் நாம் இன்று விரிவாக பார்க்க போகிறோம். அது 1959ஆம் ஆண்டு காலகட்டம். AVM ஸ்டுடியோவில் பாகப்பிரிவினை படத்தின் பாடல்கள் கம்போசிங் நடந்து கொண்டிருந்த பொன்னான நேரம். மெல்லிசை இரட்டையர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஜோடி இந்த சூழலுக்காக ஒரு மிக எளிய, அதே சமயம் இதயத்தை தொடும் கிராமிய மெட்டை தங்கள் ஹார்மோனியத்தில் அமைத்து காட்டினார்கள். இயக்குனர் பீம்சிங் அவர்கள் விஸ்வநாதன் படத்தில் கதாநாயகனுக்கு உடம்பில் குறைபாடு இருந்தாலும் தன் மனைவி மீது அவன் வைத்திருக்கும் அந்த பரிசுத்தமான அன்பும் அந்த மனைவியின் பாசமும் இந்த பாடலில் வெளிப்பட வேண்டும் என்று கூறினார்கள். மெட்டை கேட்ட கவியரசு கண்ணதாசன் அவர்கள் சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு தனது பேனாவை எடுத்து அசுரத்தமான காதல் வரிகளை எழுதினார். அதுதான் தமிழ் திரை இசையின் பொக்கிஷமான தாளையாம் பூ முடித்து தங்கு ஆளிட்டு தனியாக வந்த முடிச்சு. இது தெய்வீக காதல் முடிச்சு என்ற மாஸ் பாடல். பாடலின் சரணத்தில் கண்ணதாசன் எழுதிய வரிகள் தான் மனித மனதின் அன்பை உச்சத்திற்கு கொண்டு சென்றது. பாதி உடம்பு சரியில்லைனாலும் பாசம் குறையாது, பாதி கண்ணு தெரியலைனாலும் பார்வை மாறாது என்று எழுதி முடித்தார். கண்ணதாசன் எழுதிய இந்த நெஞ்சை உழுக்கும் வரிகளை படித்து பார்த்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அப்படியே நெகிழ்ந்து போய் கண்ணதாசனை கட்டிப்பிடித்து கொண்டு கண் கலங்கி அழுதார். கண்ணதாசா, உன் உடம்பில் இருக்கும் குறைபாட்டை கூட ஒரு அரிய அழகாக மாற்றி அன்பின் அடையாளமாக இந்த வரிகளில் காட்டிவிட்டாயே என்று உணர்ச்சி பெருக்கோடு பாராட்டி தள்ளினார். மேலும் இந்த பாடல் பதிவின் போது பி. சுசீலா அவர்களின் தேன் குரலும் TM சௌந்தரராஜனின் கம்பீரமும் சேர்ந்தபோது ஸ்டுடியோவில் இருந்த அத்தனை இசை கலைஞர்களும் கைத்தட்டி தங்கள் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினார்கள். TM சௌந்தரராஜன் மற்றும் பி. சுசீலா குரலில் இந்த பாடல் பதிவாகி திரையரங்குகளில் சிவாஜி அசத்திய நடிப்போடு ஒலித்தபோது பட்டி தொட்டி எங்கும் ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் கண்ணீரோடு கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள். தமிழ் சினிமாவில் கணவன் மனைவி அன்பிற்கு இலக்கணமாக மாறிய இந்த பொற்கால வரலாற்று பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.